முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பட்டியலினத்தில் குறிப்பாக பறையர் இனத்தை வந்துட்டு அழிக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் வன்முறை போதை கலாச்சாரம்லாம் பெருகி வர்றது, தமிழ்நாடு வந்துட்டு சுடுகாடாக மாறுது. இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்துட்டு அங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று அதில் தீர்மானம் போட்டு நாங்கள் இது பண்ணோம். அதன் முதற்கட்டமாக வந்துட்டு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்தோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அப்பவும் எங்களுக்கு வந்துட்டு கந்தரவக்கோட்டை தொகுதியை ஒதுக்குறதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சார். நாங்கள் தான் மக்கள் தேச கட்சி தான். நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறதுனால உங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு நெருக்கடியும் வேண்டாம், அதனால் நாங்கள் இந்த முறை தார்மீகமான ஆதரவு மக்கள் தேசம் எல்லா 234 தொகுதியிலும் நாங்கள் களப்பணி செய்து பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுகவினுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவுவதற்கு மக்கள் தேசம் வந்துட்டு பாடுபடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு அந்த கூட்டணியில் விரும்பி அதற்கு ஆதரவு அளிச்சிருக்கிறோம். மக்கள் தேசம் கட்சி தமிழ்நாடு முழுக்க கணிசமான உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதே போல் புரட்சி பாரதம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, இவங்க எல்லாமே என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆனால் எதிர்முனையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசும் பொழுது பட்டியல் சமூகத்தினுடைய ஆதரவு திமுக அணிக்கு தான் இருக்குது, இங்கே ஒரு நல்லாட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை உண்டாக்குறாரு. அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கா சார்? இல்லை, அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை வந்துட்டு இன்றைக்கி இப்போ நான் கூட வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்னதுமே வலைதளங்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு கொக்கரிக்கிறாங்க. இப்படி வந்துட்டு என்ன அவங்க தலைவரோட இந்த சமூகத்துக்கு அதிகமாக உழைக்கிறது ஆசை தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நிறைய இடங்களில் பாராட்டியிருக்காங்க. வலைதளத்துலேயும் பாராட்டுறது உண்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனதும் அவங்களுக்கு வந்துட்டு நான் என்னமோ செய்யக்கூடாத தவற செஞ்சிட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் விமர்சனங்கள் வருது. 2001 விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு பாரதிய ஜனதாவை கூட தான் கூட்டணி வச்சு எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தாங்க. அடுத்தாப்பில் வந்துட்டு காங்கிரஸு கூட எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு எப்பவும் சொல்லும்போது வந்துட்டு நாங்கள் பொதுவான கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் பட்டியலினத்துக்கான கட்சி அல்ல. அதுலேயும் வந்துட்டு அவர் ஒரு முறை விமர்சனத்துக்குலாம் ஆளானார். பறைன்னு சொல்லி அவங்க வந்தாலும் செருப்பு கத்தி அடிங்க அப்படின்லாம் சொன்னார். இன்றைக்கி அவர் வந்துட்டு அந்த திமுகவால் புறக்கணிக்கப்படுறதுனால இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்துட்டு நாங்கள் பட்டியலினத்துக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது அவருக்கு நெருக்கடி உருவாக போய்